ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய தசை நடப்பவங்களுக்கு என்ன பரிகாரம், அதாவது சூரிய தசை நடப்பவங்களுக்கு என்ன நடக்கும் ஜாதகத்தில் அப்படின்றதையும் அவங்களுக்கான பரிகாரத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூரிய தசை யாருக்கு நடக்கும்னா, பொதுவாக ஒரு சில ஜாதகருக்கு நடக்கும். அதாவது குறிப்பிட்ட காலத்தில் சில பேருக்கு வயதை தாண்டி 90, 95, 100, 120, 115 அந்த மாதிரி ஏஜில் நடக்கும். சரிங்களா? அதாவது குறைந்தது நம்மளுக்கு 0லேருந்து ஆரம்பித்து 114 வயசில் முடியும். அதாவது 114 வயசில் ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு. அதாவது அது அவங்கவுங்க நட்சத்திரம் பிறந்ததை பொறுத்து இருக்குது. சரிங்களா? இப்போது அந்த சூரிய தசை யாருக்கு நன்மை செய்யும், யாருக்கு தீமை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க ஜாதக கட்ட அமைப்புப்படிது. லக்னத்துலேருந்து எந்தராவது இடத்துல இருக்குது, அது உச்சமா, ஆட்சியா, நட்பு வீட்டில் இருக்கா, சம வீட்டில் இருக்குதா, பகை வீட்டில் இருக்கான்றதை பொறுத்து தான் நம்ம ஆராய முடியும். சரிங்க, நம்ம இந்த தசை நடக்க போகிறத யாரால் அவாய்ட் பண்ண முடியாது. தசை நடந்தே தீரும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும். அந்த தசையில் நல்லது நடக்கலாம், கெடுதல் நடக்கலாம். ஸோ நல்லது மட்டுமே நடக்கணும், கெடுதல் நடக்கக்கூடாது, அல்லது கெடுதல் கம்மியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, என்ன பண்ணலாம், என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீங்கள் எந்த ஒரு டிசிஷன், அது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய டிசிஷனாக இருந்தாலும் சரி, தீமை தரக்கூடிய டிசிஷனாக இருந்தாலும் சரி, என்னைக்கு எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் தான் அந்த டிசிஷன் எடுப்பீங்க. அதே போல் மீதி நாட்களில் எடுத்தீங்கன்னா, அது சூரிய ஓரை சம்பந்தப்பட்ட ஓரை டைமில் தான் உங்களுக்கு அந்த டிசிஷன் எடுப்பீங்க. அல்லது உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடந்தாலும் அந்த டைமில் தான் நடக்கும், அந்த குறிப்பிட்ட சூரிய தசை 6 வருடத்திற்கு. சரி, இதை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொதுவாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய பிரெயின் ஃபுல்லாக வேலை செய்யாது. ஓகேங்களா? அப்போது நீங்கள் அந்த எடுக்க போகிற டெசிஷனில் நீங்கள் தெளிவு இல்லாமல் இருப்பீங்க. அது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஏன்னா அந்த சூரிய தசைன்றது நடக்கிற டைமில் அந்த உங்களோட கர்மா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த கர்மாவை நீங்கள் பாசிட்டிவாக, அதாவது விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க, தெரியுமாங்களா? அப்போது மதியால் வெல்லணும் அப்படின்னா நீங்கள் தெளிவாக இருக்கணும். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் சூரிய ஓரை, அதாவது காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரை, அந்த டைமில் உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு சுத்தமான பாத்திரத்தில் கோதுமையை பரவி வச்சுட்டு, அதில் ஒரு அகல் விளக்கு வச்சு, அகல் விளக்கில் இலுப்ப எண்ணெய் அல்லது நெய் இட்டு தீபம் ஏற்றி சூரிய காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுங்க. இந்த மாதிரி வழிபட்டாலே உங்களுக்கு நல்லது மட்டும் நடக்கும். கெடுதல் நடந்தாலும் அந்த கெடுதல் குறைவு இருக்கும், பாதிப்பு கம்மியாக இருக்கும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.